திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். சமூக விரோதிகளால் கொல்லப்பட்ட பாமக தொண்டர் தமிழரசன் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க அன்புமணி வலியுறுத்தல். தை அமாவாசை நாளையொட்டி வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள். போக்குவரத்து துறை தகவல். நாகை அருகே மழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் அதிர்ச்சி. தயாநிதி என்ற விவசாயி மாரடைப்பால் உயிரிழப்பு. குடியரசு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆளில்லா வான்கலன்களை பறக்கவிட தடை. புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கு. காவல் நிலையத்தில் கல்குவாரி உரிமையாளர் ராமையா சரண். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிப்பது குறித்து திருவாரூர் மாவட்டத்தில் நடுவண் குழுவினர் ஆய்வு. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா எண்ணெய் போதைப்பொருள் பறிமுதல். தலைநகர் டெல்லியில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வானூர்திகள் தாமதமாக இயக்கம். பயணிகள் கடும் அவதி.